விஜய்க்காக குரல் கொடுங்க. ஒரு பதட்டத்துல, பயத்துல, முதல் அனுபவத்துல, துக்ககரமான முதல் பேரழிவுல சந்திக்கிற விஜய், பொறுப்பெடுத்துக்க வேண்டிய விஜய் பயத்திலையோ பதட்டத்திலயோ இருப்பாங்க, நான் மறுக்கல. அந்த விஜய் செஞ்ச தவற முதல்ல சுட்டி காட்டுறது தான் யோக்கியமான அரசியல்வாதிகள் எவருக்கும் முதல் கடமையா இருக்கணும். விஜயை பாதுகாக்கிற பேர்ல விஜய் செஞ்ச அந்த முதல் லேப்ஸை யாருமே சுட்டி காட்ட மாட்டாங்க. உதயநிதி தான் போற பேப்பர் தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கு, உரிய நேரத்துக்கு வரணும் சார். டிராவல் நடந்துகிட்டே இருக்கு, கிளம்புற நேரத்துக்கு போறதுல வருவ வழியெல்லாம் கூட்டம் லேட்டா வர்றது காலங்காலமா நடக்குது. ஆனா சரியான நேரத்துக்கு தொடங்கி இருப்பாங்க. நீங்க தொடங்கினதே 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட்டு. அதெல்லாம் திமிர்த்தனம்னு சொல்லுவேன். விஜய் தன் விளக்கத்தை சொல்லாத வரைக்கும் நான் என்னை போன்றல் எப்படி புரிஞ்சுக்கோன்னா, ஆணவம், அகம்பாவம், மமதை, திமிர்னு தான் இதை சொல்லுவோம். சொல்ற உரிமை 100% நமக்கு இருக்கு. ஏன்னா விஜய் வாயை திறந்து பேசல. அந்த நைட்ல திருச்சி ஏர்போர்ட்ல பேசாத நான் புரிஞ்சுக்கிறேன் சார். நான் பொறுப்பேற்பேன் கூட சொல்ல வேண்டாம் சார். தார்மீகம் புரியல, அதுதான் புரியல. நீங்க யாரு விஜய் அவர்களே? நீங்கள் யார்? உங்கள் மனதில் என்ன இருக்கு? நீங்க யார் ஆள நினைக்கிறீங்க? நீங்க யார் அனுப்பி வந்தீங்க? உங்க நோக்கம் என்னெல்லாம் கேட்க தோணுது. கேட்க வச்சவர் விஜய் தான். இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவ்வளவு பேர் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களே, தலைமறைவால இருக்காங்க. புசியான் வந்து அடுத்த இடத்துல இருக்கிறார். அவர் எஃப்ஐஆர்ல பேர் இருக்கனால அவர் எங்கேயோ போய் ஓடி ஒளிகிறார். ஜெயிலுக்கு போனாதான் என்ன சார்? நான் ரொம்ப வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்குறேன் சார். ஜெயிலுக்கு போனால் என்ன சார், குறைஞ்சிருவீங்களா? அப்படி பயம் இருந்தால் எதுக்கு சார் அரசியலுக்கு வர்றீங்க? வாய்கிலேயே பேசுனீங்களே, இந்த நிபந்தனைகளை மோடிக்கு விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா, அமித்ஷாவுக்கு நிபந்தனை விதிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? விஜய் கேட்டார் சார். சார், ஒரு அசம்பாவிதம் நடக்கிற வரைக்கும் தான், அல்லது நடக்காதது வரைக்கும் தான் அந்த நிபந்தனைகள் எல்லாம் கேலி பொருளாக தெரியும். நடந்தாதான் அது எவ்வளவு வேலிடான பாயிண்ட்னு தெரியும். அவ்வளவு நடந்த பிறகு கூட அந்த அனுமதியை கொடுத்த பிறகு நீதிபதி சதீஷ்குமார் ஒரு வார்த்தை, நீங்க தான் பொறுப்பா நடந்துக்கணும், நீங்க தான் ஏதாவது நடந்தா பொறுப்பேற்று எல்லாரும் போடுவாங்க. ஜட்ஜு அதை குறிப்பா சுட்டி காட்டியிருக்கிறார். நான் ஒரே ஒரு பத்திரிகையாளராக ஒரு வேண்டுகோள் என்னுடையது. அரசியல் 1000 இருக்கட்டும் சார். பிஜேபி ஏதோ திட்டமிட்டு ஒரு குழு அனுப்பி வச்சிருக்கு. இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு சீக்கிரம் சிபிஐக்கு மாத்தணும் அப்படி இப்படின்லாம் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அதிமுக போய் சேர்றதா ஒரு வழின்னு விஜய்க்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த சம்பவம் அது நல்லதுதான், நடந்தது நல்லதுதான். விஜய் உடனே அதிகாரத்தை நோக்கி போகணும். அதிகாரம் தான் நீங்க கொஞ்சம் தைரியமா இருப்பீங்க. அப்ப எடப்பாடிட்ட போனதான் நீங்க ஜெயிக்க முடியும், தனியார்னா ஜெயிக்க முடியும். இப்படி அரசியல் கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீதிமன்றம் மிக கடுமையான பார்வை பார்க்கணும். ஏன்னா இது நடந்து முடிந்த கரூர் சம்பவத்தை மட்டுமோ அல்லது தாவேக்கா என்கிற ஒரு இயக்கத்தை பற்றிய ஒரு சம்பவமோ அல்ல. எதிர்காலத்தில் எல்லோருக்கும் பங்கு இருக்க போற ஒரு விஷயம். அதனாலதான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஸ்டாலின் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு ஒரு SOP ரெடி பண்ணுவோங்கிற.